கற்றினேன் உன் பாதத்தை வெற்றியை தரும் திருச்செந்தூர் வேலவா நீயே துணை. அற்புத கீர்த்தி வேண்டேன், ஆனந்த வாழ்க்கை வேண்டேன், நற்பொருள் கொள்தல் வேண்டேன், நலமெல்லாம் பெருக வேண்டேன். கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பாதம் பணிந்து பாரிட்டு போய் இல்லை கண்ட உண்மை. நம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம். வாழிய நலம், வாழ்க வளமுடன், வளர்கிற நிறைவுடன். நமது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம் யூடியூப் சேனலில் தினமொரு தகவல்கள், ஆன்மீக தகவல்கிற தலைப்பில் நிறையா விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். யோகங்கள், ஜாதக பதிவுங்கிற விஷயம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் கடந்த ஒரு 4-5 நாட்களாக திருமண முறிவு பற்றி தான் நிறையா ஜாதகங்கள் வந்தது. ஆய்வுக்கும் சரி, நான் பார்த்த வகையிலும் சரி, மன வாழ்க்கை சம்பந்தமான தொந்தரவுகளை கொண்டு தான் இந்த ஜாதகம் வந்தது. இது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வந்தது. அதற்காக தான் இந்த பதிவு. திருமணம் என்பது வரமா சாபமா அப்படின்னு டைட்டில் வச்சுருக்கணும். திருமணம் என்பது வரமா சாபமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வரம் தான். ஏன்னா 1000 காலத்து பயிர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாகவே இப்போ ஒரு வாழை பயிரிடறோன்னா 6 மாதம், நெல் பயிரிடறோன்னா 6 மாதம், இது ஒரு வருட பயிர், கரும்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பயிர் வகையெல்லாம் 1000 காலதாமம் வச்சுருக்கிறாங்க. ஆனால் திருமணத்துக்கு மட்டும் 1000 காலத்து பயிர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அவ்வளோ ஆண்டாண்டு காலமாக வம்ச விருத்திக்காக செய்யக்கூடிய விஷயங்கிறது திருமணம்ங்கிற ஒன்று. ரெண்டாவது, திருமணம் இங்கே ஜோதிடர் ஆஃபீஸ்லேயோ ஆண் பெண்களோ அல்லது பெற்றவங்களோ பார்த்து முடிவு பண்ணுவதில்லை. இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இறைவன்று. அப்போ திருமணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. மேரேஜ் மேட் இன் ஹெவன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிற விஷயம், சொர்க்கங்கிறது என்ன? சந்தோஷம், பூந்தோட்டம், அழகு, அறிவு, அற்புதம், ஆனந்தம், மகிழ்ச்சி, எல்லை இல்லாதது, உயர்வானது, புனிதமானது, இப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். அப்போ அந்த அவ்வளோ பெரிய புனிதமான திருமணம் எப்படி சாபமாக போகும்? ஏன் இந்த மனம் முறிவு வருகிறது? இதனால் திருமண வாழ்க்கை சங்கடங்களுக்குள்ளும் சட்டாட்டங்களுக்கும் உள்ள போகிறது அப்படின்னு நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ வரமாக கொடுக்கப்பட்ட விஷயம் இங்கே ஏன் சாபமாக மாறுகிறது? இப்போது என்ன சொல்ல வரேன்னா, வரமாக பண்ண விஷயமே சாபமாக மாறும்போது தவங்கள் எதற்கு அப்படின்னு ஒரு சின்ன குறுங்கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. வாங்கி வந்த வரங்களை சாபமாகும் போது இங்கே தவங்கள் எதற்கு அப்படின்னு ஒரு குறுங்கவிதை இருக்குது. ஸோ அப்பற்பட்ட இந்த வரம்ங்கிற ஒரு விஷயம் ஏன் சாபமாக மாறுது அப்படின்னா, இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமெல்லாம் இல்லை. தனிப்பட்ட 2 மனிதர்களின் ஈகோவும் அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் அதில் அவர்கள் எடுக்கும் தவறான முடிவுகளுமே இந்த திருமண பந்தத்தை விரிசல் உண்டாக்க வைக்குது அப்படிங்கிறதான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஜாதக காரணங்கள் ஒரு விஷயம் இருந்தாலும் புறக்காரணங்களாகவும், அதே மாதிரி சமுதாய காரணங்களாகவும், குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் சில தவறான நிகழ்வுகள் நடக்க தான் செய்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த தனிப்பட்ட சூழ்நிலையின் காரணமாக இந்த 2 பேர் எடுக்கும் ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகத்தான் இந்த திருமண முறிவுங்கிறது ஒரு விஷயம் சொல்லப்படுற. இப்போது சில பேர் கல்யாணம் ஆகாதவங்க ஏதாவது கல்யாணம் அந்த ரோட்டில் கிராஸ் பண்ணும்போது, ஒரு மண்டபத்தை பார்க்கும்போது, சரி நமக்கு எப்போ இப்படியெல்லாம் செய்வாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. கல்யாணம் ஆனவங்க நம்மளுக்கு இப்படி தானே வச்சு செஞ்சாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல செயல் ஒன்று தான், விளைவுகள் 2 பேர் 2 மாதிரி பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால், காலையில் ஸ்கூலுக்கு பெல் அடிப்பாங்க, எல்லாருக்கும் அப்படி வருத்தத்தோடையும் சோகத்தோடையும் போவாங்க. ஆனால் சாயந்தரம் பெல் அடிக்கும்போது வீட்டுக்கு சந்தோஷத்தோடு வருவாங்க. பெல் அடிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் ஒன்று தான். கால நேரம் மாறும்போது அதனுடைய மகிழ்ச்சியும் அதனுடைய துக்கமும் தெரிகிறது. அப்போ அந்த திருமணத்திற்கு அப்படியே பொருத்தி பார்த்தா, திருமணங்கிறது சந்தோஷமான விஷயம்தான். அது ஏன் துக்கமாகவும் சங்கடமாகவும் சட்டாட்டங்களையும் கொண்டு வருகிறது அப்படின்னா, இந்த தனிப்பட்ட 2 பேர் எடுக்கும் தவறான முடிவாகத்தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பொறுமை, ஒரு அனுசரித்தல், ஒரு நிதானம், ஒரு விட்டு கொடுத்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருகிறது. என்னதான் படிப்பு, பொருளாதார அந்தஸ்து, சுய கௌரவம், தன்னம்பிக்கை இது ஒரு வகையில் மேலோங்கிட்டு வந்திருந்தாலும் அது தவறுன்னு நான் சொல்லவில்லை, சரிதான். ஆனால் அந்த உறவுக்குள்ளே அது எவ்வளோ தூரம் நீங்கள் விட்டு கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஆண் பாலாகட்டும் சரி, பெண் பாலாகட்டும் சரி, திருமண பந்தம் அப்படின்னு ஒன்று வந்துட்டாங்க அப்படின்னா அந்த அந்த ஈகோ விட்டுவிட்டு, எப்படி நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, வெளியிலிருந்து வரும்போது செருப்பை கழட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது நம்ம பிரச்சனைகளையும் கவலைகளையும் செருப்போட விட்டு போட்டு வீட்டுக்குள்ளே அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்ஸை, அங்கே இருக்கிற சூழ்நிலையை, அங்கே இருக்கிற குழந்தைகளோட, தன் மக்களோட சந்தோஷமாக இருக்கணும். ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. இன்றைக்கி பொருளாதார உலகத்தை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ அடுத்தவங்களோட இன்னும் இல்லை நம்மளை விட இன்னும் செல்ஃப் டெவலப்மெண்ட் ஆகணும், இன்றைக்கி இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக போகணும்னு நினைக்கிறது தவறு கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அடுத்தவங்களை அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் தன் வீட்டுக்குள்ளேயாவது அந்த கோபதாபங்கள் வந்தால் அதை ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் சுருக்கிட்டு
அதை எவ்வளோ தூரம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமோ, இல்லை எவ்வளோ தூரம் உங்களால் புரிய வைக்க முடியுமோ புரிஞ்சுட்டு விட்டு கொடுத்துட்டு, எஸ் இது இப்படி தான், இதுக்கு மேலே இது ஒன்றும் பண்ணுறக்கு இல்லை அப்படின்னு நகர்ந்து போனால்தான் இந்த வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்த காலகட்டம் கலிகாலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த கலிகாலத்தில் தர்மங்கிறது ரொம்ப குறைஞ்சே போயிட்டு வருகிறது. அந்த வகையில் பார்க்கும்போதும் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கட்டுப்படுத்தக்கூடிய சுய ஒழுக்கம், சுய தர்மம், அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இதில் மேஜர் எஃபெக்ட் என்னென்னா, இந்த டெக்னாலஜி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தொழில் புரட்சி ஒரு மனிதன் பக்கத்தில் இருந்தாலும் ரொம்ப தூரமாக தான் இருக்காங்க. அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு விசேஷம்னா 3-4 நாள் செய்வாங்க ஒரு திருமணமே. அன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருந்தது, உறவுகள் கூடி சந்தோஷமாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு திருமணம்னா எல்லாமே வந்து மணி மைண்டடாக போயிடுச்சு. அது மணி மைண்ட் நான் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு கேட்ரிங் ஆகட்டும் ஒருத்தர்கிட்ட கொடுத்துடலாம், ஒரு டெக்கரேஷனாக இன்னொருத்தர்கிட்ட கொடுத்துடலாம், எப்படின்ட்டு எல்லாத்துக்கும் அமௌண்ட்டை கொடுத்துட்டு இவங்க வந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்து செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ வரக்கூடிய விருந்தினர்கள் என்ன, எப்பப்பா கல்யாணம் 6 to 7 சரி நான் வந்துடுறேன் மொய் வச்சிடறேன்ட்டு மொய் வச்சுட்டு அங்கே இருக்கிற தன்னுடைய ஃபஸ்ட் சர்க்கிள்கள்கிட்ட மட்டும் பேசிக்கிட்டு இந்த செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு அடுத்து நகர்ந்து போயிடுறாங்க. இந்த மாதிரி உறவுகள் வந்து விலகி போயிடுது. என்றைக்கு இந்த செல்ஃபோன் யுகத்துக்குள்ளே போகமோ அன்றைக்கி உறவுகளை விட்டு விலகி போவது திருமண பந்தத்தில் ஒரு நெருடலை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இந்த பெண்ணுக்கோ இந்த ஆணுக்கோ தன்னுடைய சர்க்கிள் இவ்வளோ தான் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். இல்லை ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தன் வீட்டு சார்ந்தவங்க தான் தனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனைகள் இருக்குன்னா வேறு யாரும் அறிவுரை சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க எந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க? இல்லை அந்த பிள்ளைகள் எப்படி கேட்கும்? தனக்கான வாழ்வியலை, தனக்கான அறிவை எவ்வளோ தூரம் பரிசித்து பார்க்கும்? அப்போ தனக்கு முன்னாடி வாழ்ந்த ஜென்ரேஷன்ஸை வச்சு தான் அந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவாங்க. சமுதாயம் எப்படி இருக்குங்கிறத ரெஃபரன்ஸ் வச்சு தான் இவங்க வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. இங்கே சமுதாயம் சரி, தனக்கு முன்னால் வாழ்ந்தவங்களும் சரி, இல்லை இவங்க வாழ்க்கிற சமகாலத்தில் வாழக்கூடிய மற்ற உறவுகளும் சரி ஒரு போல்டாக ஸ்ட்ராங்காக இருக்காங்கங்கிறது இவங்க பார்க்க வேண்டும். அப்போ பார்த்தா தான் இவங்க லைஃபுக்குள்ளே வந்து சரியாக முடிவெடுக்க முடியும். பட் இவங்க பார்க்குறது எல்லாமே ஓவர் த லிமிட் பார்க்குறாங்க எல்லாமே. அது வந்து அந்த கட் ஆஃப்குள்ளே வரணும். சுய ஒழுக்கங்கிறது தன் வீடாக இருந்தாலும் இந்த இந்த நெறியில் நிற்கிறாங்க அப்படின்னு இவங்க எடுத்துக்கிட்டாங்க நான் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை லீட் பண்ணணும். நம்ம வீடு தானே, எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், யார் நம்மளை கேள்வி கேட்குறாங்க, அப்படியே கேள்வி கேட்டாலும் இது என்ன பெரிய தவறா, இது ஒரு குற்றமா அப்படிங்கிற ஒரு மனப்பண்பை மேலோங்க இங்கே வந்து பிரச்சனைகள் எப்படி எதுக்குன்னா, கண்ணுக்கு தெரியாமல் நீர் பூத்த நெருப்பு மாதிரி, அல்லது ஓடும் நீருக்குள் உறங்கும் நெருப்பு மாதிரி தான் இருக்கும். அது என்னைக்கு வெடிக்குதோ அன்றைக்கி வந்து அது பூதாகரமாக பிளாஸ்ட் ஆகுங்கிறது இங்கே தெரிஞ்சுக்க முடியுது. திருமணங்கிறது கண்டிப்பாக வரம் தான். ஒருத்தருக்கு என்ன தான் ஜாதகத்தில் வந்து 2ஆம் இடம், 7ஆம் இடம், 5ஆம் இடம் எல்லாம் வலு குறைந்து இருந்தாலும் அவர் ஒரு சமயோஜித புத்தியாக கொண்டு திருமண வாழ்க்கையை நடத்த முடியும். இதுக்கு ஒரு ரொம்ப பெரிய ராக்கெட் சயின்ஸாக தேவையில்லை. இது எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு விறகு வெட்டி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விறகு வெட்டி வந்து டெய்லியும் காட்டுக்கு போய் தன்னுடைய விறகுகளை வெட்டிட்டு வந்து ஒரு நகரத்தில் விற்று வாழ்ந்துட்டு வர்றார். ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 நாள் மழை வருதுன்னா அந்த வீட்டில் வந்து அடுப்பெரியாது. ஸோ அப்போ அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க, சரி இப்போ நீங்கள் வந்து விறகு விற்க தான் முடியாது, ஆனால் வெட்டிட்டு வந்து சேமித்து வைக்கலாமல்ல அப்படிங்கிறாரு. அப்போ அந்த விறகு வெட்டி என்ன பண்ணுறாரு, டெய்லி காட்டுக்கு போய் அன்னைக்கான அளவாக டெய்லி கொண்டு வந்து வெட்டி வைக்கிறார். ஒரு 10 நாளில் வந்து அவர் விறகு கடைக்கு முதலாளி ஆகிறார். இங்கே மனைவி சொல்லி கேட்க சாதாரண தொழிலாளியாக இருந்தவர் முதலாளி ஆகிறார். வாழ்க்கை இப்படியே விட்டுருமா? அங்கே ஒரு ட்விஸ்ட் வரும்ல. ஒரு நெருப்பு பட்டு அந்த விறகுகள்லாம் எரிஞ்சு கறிக்கட்டை ஆகிடுது. அப்போ அவர் போய் சோர்ந்து போய் உட்காரும்போது அந்த மனைவி வந்து என்ன சொல்கிறாங்க, சரி இவ்வளோ நாள் வந்து நம்ம எதுவும் இல்லாமல் இருந்தோம், ஒரு விறகு கடைக்கு இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம், இப்போ இந்த கறி இருக்கு இல்லையா, இந்த கறியை வச்சு கறிக்கடையாக நம்ம வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மனைவி சொல் அப்படிங்கிறதும் அந்த சமயோஜிதம், அந்த நேரத்துக்கு எடுக்கக்கூடிய முடிவுகளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும், இது இவங்க சொன்னால் சரியாக இருக்கும், இது நம்ம வாழ்க்கைக்கான முன்னேற்பாடாகத்தான் இருக்கிறது, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் எனக்கு இவங்க கூட இருக்கிறாங்க, என்னால் சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு போகும்போது திருமணம்ங்கிறது கண்டிப்பாக வரம்தான். அது என்றைக்குமே சாபமாவதில்லை. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது இந்த ஜாதக ரீதி அப்படிங்கும்போது ஒரு தடவைக்கு 2 கன்சல்டிங், என்ன செகண்ட் ஒப்பீனியன் கூட போயிட்டு அதை எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணும். ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா
நீ நடந்தது போய் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறது பிரச்சனை இல்லை. நீ அடுத்தது அது நடக்காமல் இருப்பதற்கும் நடந்ததை எப்படி சரி செய்து போவதும் அப்படின்னு நம்ம கவனிச்சுக்கிட்டு போனாலே இந்த திருமணங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது தான். அது என்றைக்குமே வரம் தான் அப்படிங்கிறது என்னுடைய பதிவாக இங்கே சொல்கிறேன். இதுவரைக்கும் நம்ம ஜோதிட சொந்தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அனைவருக்கும் நன்றி. இனி பண்ண போக அனைத்து உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கமும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, தகவல் தருகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இது ஸ்ரீ செந்தூரா ஜோதிடம்.